வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 18,500 சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2 போஸ்ட்டுமே உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன், தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க கரெக்டான அப்ளிகேஷன் ஃபார்மையும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸில் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுடைய பெயர், அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே தரணும். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்து ஏஜ் ரெண்டுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இங்கே கொடுத்துருங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் வருவீங்களா, அதாவது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடோ, டிவோர்ஸி, டெசர்டட் ஒய்ஃப், டெஸ்டிடியூட், எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம், இந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில் வரீங்கன்னா அது இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு உங்களோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். ஓகேங்களா? மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, 2வது தளம், பழைய கட்டடம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், கோயம்புத்தூர் 641018 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5:45 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றுப்படுத்தினர், அதாவது கவுன்சிலர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 18,536 பேசிக் பே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் சம் அலவன்சஸ் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷனில் சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது சைக்காலஜி அல்லது பப்ளிக் ஹெல்த் அல்லது கவுன்சிலிங் இது ரிலேட்டடாக நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அல்லது பிஜி டிப்ளமோவில் கவுன்சிலிங் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதோட 1 இயர் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரிஃபரபிளாக எக்ஸ்பீரியன்ஸ் எது எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 42 வயதிற்குட்பட்டவராக இருக்கணும், கணினி இயக்குவதில் சிறந்த அனுபவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸ் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஒர்க்கர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மிஷன் வத்சாலயா ஸோ இந்த திட்டத்தின் கீழே ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு
களப்பணியாளர், அதாவது கேஷ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 18,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் அல்லது சமூக நலன் துறையில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அவசர உதவி எண் மையங்களில் பணி அனுபவம் இருக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினி இயக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும், 42 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். சேம் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு கொடுத்த அதே அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ விட்டுடணும், அடுத்து உங்களுடைய பெயர், அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, திருமணமானவர் ஆகாதவராங்கிறது, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுடான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர், இங்கே கேட்டிருக்க கேட்டகரியில் நீங்கள் வரீங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க சேம் இதே அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோயமுத்தூர் மாவட்டம் 641018 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அக்டோபர் 10ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணிக்குள்ளே அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமாக நீங்கள் அட்டாச் பண்ணுற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 2 போஸ்ட்டுமே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்றைக்கே முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத லேட்டராக தெரியப்படுத்துவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.